நாம மட்டும் ஹைட்ரேட்டடா இருந்தா பத்தாது. நம்ம வீட்ல இருக்க நாய்களும் ஹைட்ரேட்டடா இருக்கணும்னு நெனச்சதெல்லாம் தப்பு இல்ல. பட் என்ன மோர் குடுக்குற விதம் தான் கொஞ்சம் கேஷுவலா போயிடுச்சு. வணக்கம் நேயர்களே! இது 100 டேஸ் ஆஃப் ஹோப் ஃபார் ரோப் சேலஞ்சுல நாள் 47 இந்த 100 நாள் சவால்ல நான் என்னத்த தான் பண்ண போறேன்னு உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, இப்பவே ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. 100வது நாள் காட்டுறேன். காலையில எந்திச்சு என்னோட எல்லா சமாச்சாரத்தையும் முடிச்சுட்டு காடி எடுத்துட்டு போய் எங்க அம்மா ஆஃபீஸ்ல விட்டு டைரக்டா ஜிம்முக்கு சதறியிருப்பேன். நீங்க நெனைப்பீங்க 2-3 நாளா தூக்கமே படும் கேவலமா இருந்ததுனால இன்னைக்கு ஜிம்முக்கும் ஓய்வு விட்டுட்டேன். நேரா நம்ம நண்பர் வீட்டுக்கு போயிட்டோம். அவர் வீட்டில் கொஞ்ச நேரம் உட்காந்து உரையாடல் நடத்திட்டு அவர் வீட்டிலேருந்து ஒரு பேகை தூக்கிட்டு வந்துட்டேன். வந்து வீட்டில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மீலுக்கு தேவையான காய்கறிகள் நறுக்கிட்டு அப்புறம் புரதத்துக்கு தேவையான முட்டைகளை உடச்சி ஒரு அருமையான ஆம்லெட்டை போட்டு ரைஸை முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வச்சுக்கிட்டேன். எப்பவுமே மெஷர் பண்ணி தான் சாப்பிடுவேன். பட் ஸ்டில் 200 கிராம் 250 கிராம் ரைஸ் எடுத்த இடத்துல 100 கிராம் ரைஸ் வைக்கும் போது அநியாயத்துக்கு கம்மியாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன உறக்கத்தை போட்டுட்டு சாயங்காலமா எழுந்து வெளியில கிளம்பி போயிட்டேன். ஒரு சில வேலைகள் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு எங்க அம்மா ரிட்டர்ன் ஆஃபீஸ்ல பிக் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வர வழியில கடையில் நின்று ஒரு சில பொருட்கள் வாங்கிட்டு இருந்தோம். அப்ப பார்த்தா ஒரு சின்ன பையன் யானீர் வச்சிருந்தான். சரி இருந்த ஆசைக்கு அவன்கிட்ட திருடிடலாம் தான் பார்த்தேன். அப்புறம் பார்த்து லைட்டா அழுகிற மாதிரி போயிட்டானா அவன்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு எங்க அம்மா மருதாணி வைக்கணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வச்சுட்டேன். யாரு நல்லா மருதாணி வச்சிருக்காங்க? ஒரு கைக்கு அம்மா மருதாணி வச்சுக்கிட்டாங்க, இன்னொரு கைக்கு நான் வச்சு விட்டேன். எந்த கைக்கு நான் வச்சுன்றது முடிஞ்சா கெஸ் பண்ணி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு வீடியோ சந்திக்கலாம். தென் குட் நைட்.